ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் என்கண் சில்வ முனிவரினுடைய ஜீவ சமாதி. சில்வ முனிவர் கட்டை விரலை இழந்து கண்ணை இழந்து புறவாச்சேரியில் கட்டினப்போ தான் ஆலயம் அவர் கட்டை விரல்லாம் இருந்து கண்ணும் இருந்து கட்டினது. அதுக்கு பிறகு கட்டை விரல் இழந்து எட்டுக்குடியிலும் கண்ணை இழந்து என்கண்ணிலும் இந்த ஆலயத்தை கட்டினார். முருகப்பெருமானினுடைய முழுமையான அருளாசியால் இந்த ஆலயத்தினுடைய கண்ணை அமைக்கும் பொழுது அவருடைய கண்ணும் கட்டை விரலும் மீண்டும் உயிர் பெற்றது. அப்போது இங்கே சில காலம் வாழ்ந்து இங்கே ஜீவசமாதியானார். இதுதான் அவருடைய ஜீவசமாதி பீடம். இங்கே அமைக்கப்பட்டுள்ளது சில்வ முனிவரினுடைய வரைபடம். வாருங்கள் இந்த ஜீவசமாதியை பார்த்தாங்க. பார்த்திங்கன்னா வன்னிமரம், ஜீவசமாதிக்கடியில் விநாயகரனுடைய சுவாமி சன்னதி இருக்குது, உள்ள ஜீவசமாதி இருக்குது, மேலே வன்னிமரம். இது என்கண் வர்றவங்க சில்வ முனிவருடைய ஜீவசமாதியை வணங்க வேண்டும். நன்றி. இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கை ஷேர் பண்ணணும்.